எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸஸ் கோர்ஸில் நம்ம இப்போது 11வது வார பாடத்தில் இருக்கிறோம். கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின். இதில் ஏற்கனவே 3 லெக்சர் முடிச்சிட்டோம். இது 4வது லெக்சர். 3 லெக்சரில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் ஒரு ரீகேப்பில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின் பார்த்தோம். அந்த டெஃபினிஷனோட இம்பார்ட்டன்ட் ரிமார்க் டைம் ஹோமோஜினஸ், அந்த கான்செப்டை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் கோர்ஸுங்கிறதுனால நம்ம பார்க்குற எல்லா மார்க்கோ செயினுமே டைம் ஹோமோஜினஸ் தான். டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின்லேயும் சரி, கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின்லேயும் சரி, நம்ம பார்க்குறது டைம் ஹோமோஜினஸ் மார்க்கோ செயின் தான். அப்புறம் அதனுடைய நொட்டேஷன் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின் மாதிரி தான். அப்புறம் சோஜான் டைம் என்னன்னு சொன்னோம். அப்புறம் ஒரு 1, 2, 3 எடுத்துக்காட்டு கொடுத்தோம். இதே 3 எடுத்துக்காட்டை நான் திருப்பி எல்லா லெக்சர்லேயும், அந்த மீதி லெக்சர்லேயும் யூஸ் பண்ணுறேன். இப்போ இன்னைய லெக்சரில் கூட நான் இதே எக்ஸாம்பிளை திருப்பி யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளையும் 3வது எக்ஸாம்பிளையும் யூஸ் பண்ண போகிறேன். சாப்மன் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. அப்புறம் எப்படி டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் பி மேட்ரிக்ஸ் இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி கியூ மேட்ரிக்ஸ், இன்ஃபினிடெசிமல் ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸு, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு, இதான் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அப்புறம் இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி ஸ்டேட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது, டிரான்ஷியன்ட், ரெக்கரிங், அப்சார்பிங், ரெக்கரண்ட்டாக இருந்தால் பாசிட்டிவ் ரெக்கரண்ட், நல் ரெக்கரண்ட், அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் இர்ரெடியூசபிள் மார்க்கோ செயின்னா என்ன, எர்காடிக் மார்க்கோ செயின்னா என்ன, இதுவும் நம்ம இப்போது இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்டை இன்றைய கிளாஸில் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்புறம் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன்ஸ், ஒன்று வந்து ஃபார்வர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன், அப்புறம் பேக்வர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். நம்ம எழுதுறது எல்லாமே யூஸ்வலாக ஃபார்வர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன் தான். அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கண்டிஷனல்லையும் அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிலையும் எப்படி இந்த ஈக்குவேஷன் வரும் அப்படிங்கிறதே நம்ம படித்தோம். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள், 2 ஸ்டேட் மாடல். இந்த எக்ஸாம்பிள் வழியாக எப்படி ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறது, அப்புறம் அந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது வித் இனிஷியல் கண்டிஷன், அதுக்கப்புறம் அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது, அதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் 3 ஸ்டேட் மாடல், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வழியாக எப்படி டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுங்கிறத வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இதோட 3 லெக்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 4வது லெக்சருக்கு போகிறோம். 4வது லெக்சரில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, லிமிட்டிங் அண்டு ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஏற்கனவே 3 லெக்சரில் கோல்மோக்ரோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், டைம் டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் வர முடிச்சிட்டோம். இப்போ 4வது லெக்சரில் லிமிட்டிங் அண்டு ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், 2 டிஸ்ட்ரிபியூஷன்ஸையும் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் பார்த்தோமோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே வந்து கண்டினியூஸ் டைம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதனால் கொஞ்சம் கான்செப்ட் ஒன்று தான், கொஞ்சம் டெரிவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். முதல்ல நான் வந்து லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனாக என்னங்கிற டெஃபினேஷன் கொடுக்குறேன். அது கொடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன அந்த 2 ஸ்டேட் எக்ஸாம்பிளே பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சில ரிமார்க்ஸு, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெடி ஸ்டேட் அல்லது ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். லெட் x of t greater than or equal to 0 be a time homogeneous. இது எழுதணும்னு தேவையில்லை, பட் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக எழுதுகிறேன். அல்லது டிஃபால்ட்டே டைம் ஹோமோஜினஸ் தான். ஸோ இப்போ நாங்கள் எழுதிக்கிறது லெட்டர் எக்ஸ் ஆஃப் டி greater than or equal to 0. அது வந்து ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து ஒரு டைம் ஹோமோஜினஸ் கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின் with the state space capital S. இந்த நோட்டேஷனை நான் யூஸ் பண்ணுறேன் த்ரூ அவுட் லெக்சரில். வந்து நம்ம கேபிட்டல் எஸ்ங்கிறது ஸ்டேட் ஸ்பேஸ்னு யூஸ் பண்ணுறோம். தென் த லிமிட்டிங் probabilities
probabilities denoted by ஒரு நோட்டேஷன் கொடுக்குறோம். அந்த நோட்டேஷன் வந்து VJs. எப்படி இருக்குன்னா இந்த VJsங்கிறது லிமிட் t tends to infinity. இந்த transition probability நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் Pij of t. அப்படின்னா என்ன? லிமிட் t tends to infinity. இந்த Pij நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எப்படி? probability of x of t is equal to j given x of 0 is equal to I. இதில் ஐங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பேஸில் இருக்க ஒரு எலிமெண்ட்டு, ஒரு ஸ்டேட்டு. ஜேங்கிறதும் ஸ்டேட் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு எலிமெண்ட், ஒரு ஸ்டேட். இதை நல்லா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஐ இல்லவே இல்லை, ரைட் சைடுக்குள்ளே ஐ இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த ஸ்டேட்டில் இருந்து சிஸ்டம் ஸ்டார்ட் ஆனாலும் சிஸ்டம் ஸ்டேட் ஜேயில் இருக்கிறக்குரிய ப்ராபபிலிட்டியில் அந்த டைம் டிபெண்ட் ப்ராபபிலிட்டியில் லிமிட் t tends to infinity எடுத்திங்கன்னா அந்த வர்ற லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த வேல்யூ தான் லிமிட்டிங் ப்ராபபிலிட்டி. நான் எப்படி சொல்கிறேன்னா லிமிட் சப்போஸ் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா லிமிட்டிங் ப்ராபபிலிட்டி கிடையாதுன்னு அர்த்தம். டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எப்போல்லாம் அந்த லிமிட் t tends to infinity ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி I to j வருதோ அதுதான் லிமிட்டிங் ப்ராபபிலிட்டி. ஸோ அதனால் நாங்கள் கீழே என்ன எழுதிக்கிறேன்னா ப்ரொவைடட் the limit exists. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாட்டி இந்த லிமிட்டிங் ப்ராபபிலிட்டிஸே கிடையாது. லிமிட்டிங் ப்ராபபிலிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த விஜேஸ்ங்கிறது வந்து ஒரு நொட்டேஷன் தான். இது ப்ராபபிலிட்டிங்கிறதுனால ப்ராபபிலிட்டிக்குரிய என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் இட்னா என்னது? VJ satisfies first condition the values எல்லாமே greater than or equal to 0 for all j belonging to S. ரெண்டாவது கண்டிஷன் இதை சம்மேஷன் பண்ணிங்கன்னா ஓவர் j VJs எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். இந்த V ஒரு வெக்டார்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் Vங்கிற வெக்டார் எலிமெண்ட் வந்து விஜேஸ். அந்த வெக்டாரில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் 0 to 1 தான் இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ 1. அப்படின்னா அது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு யூனிட் மாஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குதோ அந்த ப்ராபபிலிட்டிஸோட எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட் மாஸ் கிடைக்கும். அப்போனா அந்த ஒரு யூனிட் மாஸ் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. சம் ஸ்டேட்டில் வந்து 0வாக இருக்கலாம், சம் ஸ்டேட்டில் கிரேட்டர் தென் 0வாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து 1. அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா லிமிட் t tends to infinity Pij of t. ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டியில் t tends to infinity போடுற அந்த லிமிட் வேல்யூ தான் VJs. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன 2 ஸ்டேட் எடுத்துக்காட்டில் இந்த வேல்யூஸ் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அந்த எடுத்துக்காட்டு நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன், அதனால் அந்த பேஜுக்கே போயிடுறேன். இன்னொரு வாட்டி எழுதுறதுக்கு பதிலாக அதே எடுத்துக்காட்டுக்கு போயிடுறேன். இதான் 2 ஸ்டேட் மாடல். இந்த 2 ஸ்டேட் மாடலில் நம்ம ஏற்கனவே ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸை டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனை அசைன் பண்ணிட்டோம். அந்த டிஸ்ட்ரிபியூஷனை அசைன் பண்ணதுனால இது வந்து டைம் ஹோமோஜீனஸ் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின். அதனுடைய ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் கொடுத்துருக்குறேன், அதுக்குரிய சாம்பிள் பார்த்து கொடுத்துருக்குறேன். அதனுடைய கியூ மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கியூ மேட்ரிக்ஸ் வழியாக இந்த ஸ்டேட்ஸை வந்து கன்க்ளூட் பண்ணிட்டோம். ரெண்டுமே பாசிட்டிவ் ரெக்கரண்ட். ரெண்டுமே பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டாக இருக்கிறதுனால இது இர்ரெடியூசபிள். ஃபைனைட்டாக இருக்கிறதுனால ரெண்டு ஸ்டேட்டில், இந்த ஸ்டேட்லேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே போகலாம், அதனால் இர்ரெடியூசபிள். இது வந்து பாசிட்டிவ் ரெக்கரண்ட், அதுக்கப்புறம் இர்ரெடியூசபிளாக இருக்கிறதுனால இது வந்து எர்காடிக் மார்க்கோவ் செயின், எர்காடிக்கும் கூட. இப்போ நம்ம இந்த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கு கண்டுபிடிச்சி பார்க்கலாம். லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்த பேஜுக்கே போயிடுறேன். புதுசாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1.
2-state மாடல். இந்த 2-state மாடலோடைய ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் வந்து 0 to 1. 0 to 1 is mu and 1 to 0 that is lambda. இன்னொரு வாட்டி வேணா செக் பண்ணிக்கிறேன், மாற்றி எழுதிடக்கூடாது. 0 to 1 வந்து mu, 1 to 0ங்கிறது lambda, கரெக்ட் தான். அதுக்கப்புறம் இந்த Q மேட்ரிக்ஸ் வந்து 0 1 0 1 0 to 1 mu, அதனால் இது மைனஸ் மியூ. 1 to 0 லேம்டா, அதனால் இது மைனஸ் லேம்டா. இப்போ நம்ம இதனுடைய P மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது P00 of t, P01 of t, P10 of t, P11 of t. இந்த 2x2 மேட்ரிக்ஸு இதனுடைய ஆன்சர் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன அந்த பேஜை காமிக்கிறேன். இங்கே இல்லை, அதுக்கப்புறமா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். கரெக்ட், இந்த எழுதியிருக்கிறோம். இந்த P மேட்ரிக்ஸோடைய 2x2 மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த P மேட்ரிக்ஸில் லிமிட் t tends to infinity ஒவ்வொரு காலம்க்கும் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வரும். இந்த ஃபஸ்ட் காலம்க்கு போட்டோம்னா V0 வரும், செகண்ட் காலம்க்கு போட்டோம்னா V1 வரும். ஏன்னா லிமிட் t tends to infinity of Pij. ஸோ அதனால் ஃபஸ்ட் காலம் எடுத்துட்டோம்னா அது வந்து j equal to 0, செகண்ட் காலம் எடுத்துட்டோம்னா j equal to 1. இப்போ இதுலேயே நீங்கள் t tends to infinity அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த ஆன்சரில் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் இப்போ இதில் 2 டேர்ம் இருக்குது. இந்த டேர்மில் டீயே கிடையாது, இந்த டேர்மில் t இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ t tends to infinity போட்டிங்கன்னா இந்த வேல்யூ எல்லாமே 0 ஆகிடும். ஸோ அப்போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா லேம்டா டிவைட் பை லேம்டா ப்ளஸ் மியூ. இது வந்து எதுக்கு P00 of t. அதே மாதிரி P01 of t போட்டிங்கன்னா அது வந்து இங்கே t tends to infinity போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் லிமிட் t tends to infinity இந்த மேட்ரிக்ஸ்க்கு பண்ணுங்கள். இந்த வர்ற ஆன்சரை நான் வந்து அதை மட்டும் நான் தனியாக எழுதுகிறேன். லிமிட் t tends to infinity of the P matrix. ஆன்சர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அங்கே எழுதுகிறேன். எழுதுனா லேம்டா டிவைடட் பை லேம்டா ப்ளஸ் மியூ, மியூ டிவைடட் பை லேம்டா ப்ளஸ் மியூ. அடுத்த ரோவும் அதே மாதிரி லேம்டா டிவைடட் பை லேம்டா ப்ளஸ் மியூ, மியூ டிவைடட் பை லேம்டா ப்ளஸ் மியூ. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் வெக்டார் வந்து V, எலிமெண்ட் வந்து V0 V1. இங்கே அதனுடைய வேல்யூ வந்து V0ங்கிறது வந்து லேம்டா டிவைட் பை லேம்டா ப்ளஸ் மியூ, V1ங்கிறது மியூ டிவைட் பை லேம்டா ப்ளஸ் மியூ. ஏன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ரோ வேல்யூவும் சேம், ஐடென்டிக்கல் ரோஸ். அப்படின்னா லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன்சர் வருது, அந்த ஆன்சரை தான் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்கு பேர் தான் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் வெக்டார். இந்த ஒவ்வொரு வேல்யூவும் லிமிட்டிங் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து 0ல் இருக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி இது, சிஸ்டம் 1ல் இருக்க ப்ராபபிலிட்டிக்கு வந்து மியூ டிவைட் பை லேம்டா ப்ளஸ் மியூ. இதை ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ 1, ஒவ்வொரு வேல்யூவும் கிரேட்டர் தென் 0. ஏன்னா எல்லா லேம்டாவும் மியூமே கிரேட்டர் தென் 0 தான். அதனால் இதனுடைய வேல்யூ வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து கிரேட்டர் தென் 0வே தான். அதனால் இந்த வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 1. ஸோ இதுதான் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த 2-state மாடல். இப்போ நம்ம வந்து இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் கூட போகலாம். பட் அதுக்கு பதில் நான் வந்து அடுத்த டிஸ்ட்ரிபியூஷனை சொல்லிவிட்டு, அதாவது ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கும் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லிவிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். அது வந்து ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் இதுவும் நம்ம படிச்சிருக்கிறோம் டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில். டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் இந்த ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சிருக்கோம், லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சிருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி தான், ஆனால் கண்டினியூஸ் டைமில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கும் நான் முதல்ல டெஃபினேஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஒரு 2-3 ரிமார்க் கொடுக்குறேன், அப்புறம் இந்த எக்ஸாம்பிளே பார்ப்போம். 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் எடுத்துக்கிறோம். அதை வந்து
time homogeneous CTMCன்னு வச்சுக்கிறோம் with the state space S. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம். அந்த வெக்டாரை வந்து பைன்னு டினோட் பண்ணுறேன். அதனுடைய எலிமெண்ட் வந்து பை நாட் அல்லனா பை ஐஸ், ஐ பிலாங்கிங் டு எஸ். அந்த ஸ்டேட் ஸ்பேஸில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குதோ, ஒரு சில வாட்டி ஃபைனைட் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா கவுண்டபிள் இன்ஃபைனைட் எலிமெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த இதுக்கு ஒரு வெக்டார் ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க அந்த பை ஐஸ் வச்சுட்டு. அந்த வெக்டாரை நம்ம ஒரு ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன்னு சொன்னோன்னா, that vector is called a stationary distribution vector of the CTMC. நம்ம கொடுத்துருக்க சிடிஎம்சிக்கு இந்த வெக்டாரை போயிட்டு ஒரு ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் வெக்டார்னு சொன்னோன்னா எப்போ சொல்லுவோன்னா, இஃப் இந்த முதல் கண்டிஷன் பை வெக்டார், இந்த கியூ மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த பை கியூ வேல்யூ வந்து 0வாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மேஷன் ஆஃப் பை ஐ ஓவர் த ஐ இது பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ 1 வரும். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு வெக்டார் கிடச்சிதுன்னா அந்த வெக்டாரை வந்து ஒரு ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் வெக்டார்னு சொல்லலாம். இந்த இண்டிவிஜுவலாக ஈச் பை ஐஸ் வந்து ஸ்டேஷ்னரி ப்ராபபிலிட்டிஸ். இந்த ஒவ்வொரு பை ஐஸும் ஐ பிலாங்கிங் டு எஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய பை ஐஸும் ஸ்டேஷ்னரி ப்ராபபிலிட்டி. இதுக்கு இன்னொரு பேர் ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட. த ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன், த stationary distribution is also known as the steady state distribution. Stationary distribution steady state distribution சொல்லலாம். ஸோ இதோட இன்னொரு கண்டிஷனையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பை q is equal to 0 and pi I is greater than or equal to 0 for all I belonging to S. Pi Q is equal to 0 இருக்கணும், ஒவ்வொரு pi Iஸும் greater than or equal to 0 இருக்கணும், summation of pi I is equal to 1 இருக்கணும். இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு வெக்டார் கிடச்சிதுன்னா அந்த வெக்டார் வந்து ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஸ்டெடி ஸ்டேட்டுங்கிறதுனால ஈக்விலிபிரியம்னு கூட சொல்லலாம். ஈக்விலிபிரியம் டிஸ்ட்ரிபியூஷனும் ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷனும் ஒன்று தான், அதுவும் ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷனும் ஒன்று தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதே அந்த டூ ஸ்டேட் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில ரிமார்க்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே தான் இருக்குது. ஸோ இதே எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பை q is equal to 0 சால்வ் பண்ணுங்கள். pi q is equal to 0, summation of pi I is equal to 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? pi நாட் pi 1 ஒரு வெக்டார், q மேட்ரிக்ஸ் ஏற்கனவே இருக்குது, மைனஸ் மியூ மியூ லாம்டா மைனஸ் லாம்டா that is equal to 0 0. அப்புறம் summation of pi I is equal to 1ன்னா என்ன அர்த்தம்? pi நாட் ப்ளஸ் pi 1 is equal to 1. இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் மியூ டைம்ஸ் பை நாட் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பை 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து மியூ டைம்ஸ் பை நாட் மைனஸ் லாம்டா டைம்ஸ் பை 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு ஈக்குவேஷனில் நீங்கள் எந்த ஈக்குவேஷனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன். சம்மேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 2 அன்னோன் 3 ஈக்குவேஷன். இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ், 2 அன்னோன். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக
பை q is equal to 0ங்கிறது வந்து ரெண்டு ஈக்குவேஷனை கொடுக்குது. சம்மேஷன் ஆஃப் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குது. இப்போ இதே மாதிரி 3 ஸ்டேட்டு இல்லைன்னா 4 ஸ்டேட்டு இல்லைன்னா கவுண்டபிளி இன்ஃபனைட் ஸ்டேட் அந்த மாதிரி ஈக்குவேஷன் போனால் உங்களுக்கு இந்த பை q is equal to 0 வந்து அவ்வளோ ஈக்குவேஷன் கொடுக்கும். இது வந்து நார்மலைசிங் ஈக்குவேஷன். இந்த சம்மேஷன் ஆஃப் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது வந்து நார்மலைசிங் ஈக்குவேஷன். ஸோ அது வந்து எப்போவுமே ஆல்வேஸ் சம்மேஷன் ஆஃப் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது வரும். இங்கே வந்து 2 ஸ்டேட்டுங்கிறதுனால உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் வருது. இப்போ நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், ஒரு யூனிக் சொல்யூஷன். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் இந்த வெறுமனை பை q is equal to 0வை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக வர ட்ரிவியல் சொல்யூஷன் வந்து எல்லாமே 0. அது போக உங்களுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் நிறைய சொல்யூஷன் கிடைக்கலாம். எவ்வளோ ஈக்குவேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் வந்துருக்கும். கவுண்டபிளி இன்ஃபனைட் சொல்யூஷன் வரலாம். ஆனால் நமக்கு என்ன வேணும்னா நான் ஜீரோ சொல்யூஷன் வேணும். அந்த சொல்யூஷன் இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளில் என்ன ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஐடென்டிக்கலாக போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு 3 ஸ்டேட்டோ இல்லை நிறையா ஸ்டேட் வரும்போது உங்களுக்கு வேறு வேறு ஈக்குவேஷன்ஸ் மாறிக்கிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு வேண்டிய சொல்யூஷன் வந்து இந்த 3வது ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சொல்யூஷன் வேணும். அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணலான்னா இந்த பை நாட் ப்ளஸ் பை ஒன் இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து இந்த பை நாட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பை ஒன் அல்லனா பை ஒன் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பை நாட்டுங்கிறத வந்து ஈக்குவேஷன் 1லேயோ இல்லை 2லேயோ சப்ஸ்டியூட் பண்ணி டைரெக்டாக பை நாட்டையும் பை ஒன்னையும் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பை வந்து பை நாட் பை ஒன். அது எப்படி இருக்குன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் வர்ற ஆன்சர் வந்து லாம்டா டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் மியூ, மியூ டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் மியூ. ஏன்னா பை நாட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பை ஒன் அல்லனா பை ஒன் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பை நாட்டை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போட்டிங்கன்னா மியூ டைம்ஸ் பை நாட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் பை ஒன். அந்த பை ஒன்னுக்கு பதில் 1 மைனஸ் பை நாட் போடுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அதில் வர்ற ஆன்சர் வந்து பை நாட் வந்து லாம்டா டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் மியூ. ஒன்ஸ் பை நாட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பை ஒன் வந்து 1 மைனஸ் பை நாட்டை, அதனால் உங்களுக்கு அதனுடைய ஆன்சர் மியூ டிவைடட் பை லாம்டா ப்ளஸ் மியூ. இந்த ஆன்சருக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 தான் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஈக்குவேஷன் நம்பர் 2 யூஸ் பண்ணிங்கனாலும் அதே தான் கிடைக்கும். பை நாட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பை ஒன் போட்டிங்கனாலும் அங்கேயும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இது 2 ஸ்டேட்டுங்கிறதுனால உங்களுக்கு சால்வ் பண்ணுறது ஈஸி. இப்போ இதே 3 ஸ்டேட்டு இல்லை 4 ஸ்டேட்டு இல்லைன்னா கவுண்டபிளி இன்ஃபனைட் ஸ்டேட் ஆகும்போது அப்போவும் நீங்கள் இந்த நார்மலைசிங் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஒரு யூனிக் வெக்டார் கண்டுபிடிக்கலாம். அந்த வெக்டார் வேல்யூஸ் தான் ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆன்சரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று. எப்படி ஒன்றாச்சு, எப்படி ஒரே ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சில கான்செப்ட் வரும். அதை நான் இப்போது ரிமார்க்காக சொல்ல போகிறேன். என்ன ரிமார்க்குன்னா ரிமார்க்ஸ். ஃபஸ்ட்டு ரிமார்க் ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபஸ்ட்டு ரிமார்க். ஒரு மார்க்கோ செயின் வந்து இர்ரெடியூசபிளாக அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கோ செயின் இர்ரெடியூசபிள், ஒவ்வொரு ஸ்டேட்டும் பாசிட்டிவ் ரெக்கரண்ட். அப்படி ஒரு மார்க்கோ செயின். ஏன் மார்க்கோ செயின் எழுதுகிறேன்னா இந்த லைன் வந்து டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினுக்கும் வேலிடு, கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினுக்கும் வேலிடு. அதனால் நம்ம மார்க்கோ செயின்கிற லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு இர்ரெடியூசபிள் பாசிட்டிவ் ரெக்கரண்ட் மார்க்கோ செயினாக இருந்துச்சுன்னா எப்பீரியாடிக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து நான் இப்போ சிடிஎம்சி பேச போகிறேன். இல்லைன்னா இது நான் சிடிஎம்சின்னு கூட எழுதிக்கலாம். ஒரு இர்ரெடியூசபிள் பாசிட்டிவ் ரெக்கரண்ட் கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினாக இருந்துச்சுன்னா the stationary distribution uniquely determined. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பை q is equal to 0
summation of pi I is equal to 1. இதை சால்வ் பண்ணி நீங்கள் பை வெக்டாரை கண்டுபிடிக்கலாம். அதுதான் the stationary distribution is same as the limiting distribution. Of the CTMC. ஒரு CTMC மாடல், ஒரு CTMC irreducible பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டாகவும் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுதான் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி அதில் லிமிட் t tends to infinity போட்டு அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. அது irreducible பாசிட்டிவ் ரெக்கரண்ட் மார்க்கோ செயினாக இருந்துச்சுன்னா ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போது அந்த எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். அந்த எக்ஸாம்பிள் 1ங்கிற மாடல் வந்து irreducible, ஸ்டேட் 0வும் ஸ்டேட் 1ம் பாசிட்டிவ் ரெக்கரண்ட். அதனால் அதனுடைய ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதுதான் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு பிஐஜியை கண்டுபிடிச்சிட்டு அது வழியாக நம்ம லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சோம். ஆனால் அவ்வளோ சிரமப்பட தேவையில்ல. ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா பை q is equal to 0, summation of pi is equal to 1. அதை சால்வ் பண்ணுறது ஈஸி. அதில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால தான் இந்த எடுத்துக்காட்டுக்கு வந்து இது சேமாக வருது. ஒரு மார்க்கோ செயின் irreducibleாகவும் பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டாகவும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து எர்காடிக். அதை கூட நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். ப்ராக்கெட்டில் எர்காடிக். ஒரு எர்காடிக் மார்க்கோ செயின் ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷனும் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனும் ஒன்று தான். ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். ரெண்டாவது ரிமார்க்கில் நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினுக்கும் கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். எப்படின்னா ஒரு கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின் வந்து x of t > 0, x of nன்னு புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். அது எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா x of n is equal to x of tau suffix n, வேர் tau nங்கிறது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா இந்த டைம் எப்போக் at which the nth transition occurs. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த டைம் பாயிண்டில் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுதோ அந்த டைம் பாயிண்ட்டை வந்து ட்ரான்சிஷன் டைம் பாயிண்ட்டுன்னு பேர். ட்ரான்சிஷன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிற இதை வந்து ட்ரான்சிஷன். எப்போ எந்த டைமில் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அங்கே போய் நிற்கிதோ அந்த டைம் பாயிண்ட்டை வந்து ட்ரான்சிஷன் டைம் பாயிண்ட். அந்த டைம் போக்கு வந்து tau n. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா xnங்கிறது வந்து இன்னொரு ரேண்டம் வேரியபிள். எந்த டைம் பாயிண்டில் சிஸ்டம் அந்த ஸ்டேட்டுக்கு போகுதோ அந்த டைம் பாயிண்டில் இருக்கிறத வந்து xnன்ட்டு நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ப்ளஸ்ன்னு போட்டேன்னா என்ன அர்த்தம்னா அந்த டைம் பாயிண்ட் முடிஞ்ச பாசிட்டிவ் சைடில் அந்த டைம் பாயிண்ட் எடுத்துக்கிறது. இல்லைன்னா அங்கே இருந்து அந்த டைம் பாயிண்ட்லேருந்து ப்ளஸ்ஸு இல்லைன்னா அந்த டைம் பாயிண்ட் டிஎன் அது கூட வச்சுக்கலாம். 2-3 தான். இந்த டிஎன் ப்ளஸ்ஸுங்கிறதும் ஒன்று தான். டிஎன் ப்ளஸ்ஸுங்கிறது டவுஎன் ப்ளஸ்ஸுங்கிறது வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்று தான். ஸோ எக்ஸ்என்னுங்கிறது வந்து இப்போது என்ன ஆகிடும்னா எக்ஸ்என்னுங்கிறது வந்து ஒரு ஸ்டொக்காஸ்டிக் ப்ராசஸ். அந்த என் வந்து பிலாங்கிங் டு ஒரு ஸ்டேட் ஸ்பேஸில் போகும். எக்ஸ்என் பிலாங்கிங் டு 0, 1 இப்படியே போனால் இது எக்ஸ்என்னுங்கிறது எக்ஸ் ஆஃப் டீங்கிறது வந்து டைம் ஹோமோஜினஸ் மார்க்கோ செயினுங்கிறதுனால இந்த எக்ஸ்என்னுங்கிறது வந்து ஒரு டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் போய் நிற்கும். ஒரு சிடிஎம்சிக்கு உள்ள
எந்தெந்த டைம் பாயிண்ட்லலாம் சிஸ்டம் வேறு ஸ்டேட்டுக்கு போகுதோ அந்த டைம் பாயிண்ட்டோடைய பாசிட்டிவ் சைடை நோட் பண்ணி ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து டிஸ்க்ரீட் டைம் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். அதுவும் மார்க்கோ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுக்கு பேர் வந்து டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின். ஆனால் இந்த டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின் வந்து கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினுக்கு உள்ளே இருந்து எடுத்ததுனால இதுக்கு பேர் வந்து எம்பெடட் டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின். இது வந்து கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினுக்கு உள்ளே இருந்து எம்பெட் ஆகி வந்ததுனால இதுக்கு பேர் வந்து எம்பெடட் டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின். சாதாரண டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் எம்பெடட் டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின் அப்படின்னா கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினுக்கு உள்ளே இருந்து வந்ததுனால எம்பெடட் டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின். ஸோ அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினுக்கு உள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்னுங்கிற அதே ஸ்டேட்டில் வச்சுக்கிட்டே அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறது, அதே இதில் அப்புறம் அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறது, அந்த டைம் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி ஒரு மார்க்கோ செயின் ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின். இப்போ க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ரிமார்க்கில் நான் என்ன சொல்ல வரேன்னா, த ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சிடிஎம்சியும் சேம் அஸ் the stationary distribution of DTMC. இது ரெண்டும் ஒன்று தான். ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு சிடிஎம்சியில் கிடச்சிதுன்னா அதுதான் ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிடிஎம்சி ஆல்சோ. எப்படின்னா இந்த ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சிடிஎம்சி வந்து எப்படி பண்ணியிருப்பீங்கன்னா பை பி இஸ் ஈக்குவல் டு பைன்னு பண்ணியிருப்போம். சம்மேஷன் ஆஃப் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பை பி இஸ் ஈக்குவல் டு பை. ஸோ இதையே நான் கொஞ்சம் ரீரைட் பண்ணேன்னா எப்படி ரீரைட் பண்ணணுன்னா, ஒரு வேல்யூ வந்து க்யூன்னு எடுத்துக்கிறேன். க்யூ வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா மேக்ஸிமம் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் QII, மேக்ஸிமம் ஓவர் ஐ. அதாவது சிடிஎம்சியில் டயகனல் எலிமெண்ட்டில் ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இன் அப்சல்யூட் சென்ஸ், ஏன்னா அது வந்து நெகட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் அதர் வேல்யூஸுங்கிறதுனால அப்சல்யூட் வேல்யூ எடுத்துகிட்டு அதில் மேக்ஸிமம் வேல்யூ அதுவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மேலே ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பை பி இஸ் ஈக்குவல் டு பையை நான் எப்படி ரீரைட் பண்ணுவேன்னா பை டைம்ஸ் ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் ப்ளஸ் Q மேட்ரிக்ஸ் டிவைடட் பை Q, that is equal to பை. அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் க்யூலையும் டிவைடட் பை இந்த க்யூவை டிவைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அதே சைஸில் ஆட் பண்ணிக்கிறேன். மாற்றிக்கலாம். மாற்றினேன்னா என்ன ஆகிடும்னா இதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா பை ப்ளஸ் பை டைம்ஸ் க்யூ மேட்ரிக்ஸ் டிவைடட் பை க்யூ, தட் இஸ் ஈக்குவல் டு பை. இது எப்போ வேலிடுனா பை க்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா பை க்யூ இஸ் ஈக்குவல் டு 0வும் பை பி இஸ் ஈக்குவல் டு பையும் ஐடென்டிக்கல். எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன்னா அந்த க்யூங்கிற ஒரு எலிமெண்ட்டை கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ், அப்படி ஒரு க்யூவை க்ரியேட் பண்ணேன்னா நான் ரெண்டுத்தையும் மேப் பண்ணிக்கலாம். அதாவது பை பி இஸ் ஈக்குவல் டு பையும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த ஒவ்வொரு லைனும் தட் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பை க்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது பை க்யூ இஸ் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் பை பி இஸ் ஈக்குவல் டு பை, பை பி இஸ் ஈக்குவல் டு பை இம்ப்ளைஸ் பை க்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிடிஎம்சியும் ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சிடிஎம்சியும் ஐடென்டிக்கல். அது இந்த கான்செப்ட் படி. இது ரெண்டாவது ரிமார்க். இப்போ நம்ம 2 ரிமார்க் பார்த்தோம். இப்போ மூணாவது ரிமார்க் பார்க்க போகிறோம். மூணாவது ரிமார்க்கு, இந்த ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஆகும்னா ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் இப்போ ஒரு பை ஜேன்னு டிஃபைன் பண்ணிங்கன்னா இந்த பை ஜே வந்து எப்படின்னா லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பை ஜே ஆஃப் டி, இப்படி கூட எழுதலாம். ஒரு ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பை ஜே ஆஃப் டி. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், பை ஆஃப்
t pi dash of t that is equal to pi of t times q. இதுதான் ஃபார்வர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிற அசம்ஷன் பண்ணிங்கன்னா இந்த பை ஆஃப் டீங்கிறது வந்து வெறும் பை ஆகிடும். இந்த q ஏற்கனவே லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பை ஜே ஆஃப் டீயை வந்து பை ஆஃப் டீன்னு எழுதுனதுனால இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் பை ஜே ஆஃப் டி அந்த வேல்யூஸ் வந்து 0 ஆகிடும். அப்போனா என்ன அர்த்தம்னா லிமிட் t tends to infinity of pi dash of t's இந்த வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு வேல்யூஸும் zeros. limit t tends to infinity of pi j dash t அந்த வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு வேல்யூஸும் டெரிவேட்டிவ் ஆஃப் அன்கண்டிஷனல் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி வந்து zeros ஆகிடும். அதனால் உங்களுக்கு வந்து pi q is equal to 0 ஆகுது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து பை ஆஃப் டீங்கிறது வந்து அந்த வெக்டார் வந்து வெறும் பைங்கிற வெக்டார் ஆகிடும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே 0 ஆகிடும். அதனால் உங்களுக்கு வந்து பை q is equal to 0. ஸோ உங்களுக்கு வந்து இதை மக்கப் பண்ண தேவையில்ல. பை q is equal to 0 எப்படி வருதுன்னா ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடு குவான்டிட்டி வந்து t இல்லாமல் ஒரு வெக்டார் கிடைக்கும். அது வந்து பை வெக்டார். அதிலிருந்து உங்களுக்கு பை q is equal to 0 கிடைக்குது. ஸோ இந்த ரிமார்க்கும் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 ரிமார்க்கோட இந்த ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷனோட ரிமார்க்கை முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் இன்னொரு புதுசாக ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 2 ஸ்டேட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு கவுண்டபிளி இன்ஃபைனைட் ஸ்டேட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் 2. இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சிடிஎம்சி, ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சிடிஎம்சி இந்த ஃபார்மில் இருக்குது. ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் வந்து இப்படி இருக்குது. ஒரு சிடிஎம்சி வித் ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து 0 1 2 இப்படி இருக்குது. இது ஒரு கிவன் சிடிஎம்சி, இதனுடைய ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து கியூ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் தெரியும். கியூ மேட்ரிக்ஸ் வந்து 0 1 2 0 1 2 டாட் 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 0 to 1 வந்து லேம்டா, இதுக்கப்புறம் ஜீரோஸ், இது வந்து மைனஸ் லேம்டா, 1 to 0 வந்து மியூ, 1 to 1 வந்து மைனஸ் லேம்டா ப்ளஸ் மியூ, இது வந்து லேம்டா, அதுக்கப்புறம் எல்லாம் ஜீரோஸு, இது 0, இது மியூ, இது மைனஸ் லேம்டா ப்ளஸ் மியூ, அதுக்கப்புறம் லேம்டா, ஒரு லேம்டா, அதுக்கப்புறம் எல்லாம் 0. அதே மாதிரி ஒரு ட்ரைடயகனல் மேட்ரிக்ஸ், மொதல் எலிமெண்ட் மட்டும் மைனஸ் லேம்டா, மீதி டயகனல் எலிமெண்ட் எல்லாம் மைனஸ் லேம்டா ப்ளஸ் மியூ. அதுக்கப்புறம் qi to i plus 1 வந்து லேம்டா, qi to i minus 1 வந்து மியூ, அதர் தென் 0. இந்த ஃபஸ்ட்டு 0 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதான் ஒரு கியூ மேட்ரிக்ஸ். இப்போது இதனுடைய கண்டிஷன் வந்து ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிப்போம்? வெக்டார் வந்து பை 0 பை 1 பை 2 அதே மாதிரி போயிட்டுருக்கு. இந்த வெக்டார் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பை q is equal to 0, அப்புறம் சமேஷன் ஆஃப் பை i is equal to 1, i is equal to 0 to infinity. இப்போ நீங்கள் பை q is equal to 0வை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா மைனஸ் லேம்டா டைம்ஸ் பை நாட் ப்ளஸ் மியூ டைம்ஸ் பை 1 that is equal to 0. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம மொதல் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். மொதல் ஈக்குவேஷன் வந்து இதுக்கு பேர் வந்து ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குவேஷன். எப்படி நான் முன்னாடி ஏற்கனவே எப்படி ஃபார்வர்டு ஈக்குவேஷன் எழுதணும்னு சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் 0க்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதியிருப்போம்னா அப்போ வந்து பை 0 டேஷ் ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு வெளியில் போகிற ஸ்டேட்டு மைனஸ் லேம்டா ஆஃப் பை 0 ஆஃப் டி ப்ளஸ் பை 0 டி ப்ளஸ் மியூ டைம்ஸ்
pi 1 of t. இதுதான் நம்ம ஃபார்வர்டு கொல்மோக்ரோ ஈக்குவேஷன் ஸ்டேட் 0க்கு. இப்போ அங்கேயுமே ரிமார்க் நம்பர் 3ஐ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூ வந்து pi 0, இது வந்து mu pi 1. இதுவும் ஒன்று பாருங்க. எப்படி நீங்கள் ஃபார்வர்ட் கொல்மோக்ரோ ஈக்குவேஷன் எழுதுறீங்களோ பையை வச்சுட்டு, அதே மாதிரி ஈக்குவேஷனை எழுதிட்டு எங்கெல்லாம் ப்ராக்கெட் டி இருக்குதோ, இது ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதுனால இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் டி, அதனால் இது வந்து வெறும் pi 0 ஆகிடும், இது வந்து வெறும் pi 1 ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் குவான்டிட்டி வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து 0, அதனால் அந்த பக்கம் 0. ஸோ நீங்கள் எப்படி ஃபார்வர்ட் கொல்மோக்ரோ ஈக்குவேஷன் எழுதுறீங்களோ டைம் டிபெண்ட்டு அதே மாதிரி எழுதலாம். ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராக்கெட் டி எழுதாமல் ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குவேஷன். இது இன்னொரு மாதிரி கூட எழுதலாம், இன் ரேட் இஸ் ஈக்குவல் டு அவுட் ரேட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மியூ ஆஃப் pi 1 லாம்டா ஆஃப் pi 0. இன் ரேட் வந்து ஸ்டேட் 1லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய இன் ரேட் வந்து மியூ டைம்ஸ் pi 1. அவுட் ரேட் வந்து லாம்டா டைம்ஸ் pi 0. அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ரேட் வந்து 0ன்னு சொல்லலாம், இன் ரேட் இஸ் ஈக்குவல் டு அவுட் ரேட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குவேஷன். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா pi 1 இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை மியூ டைம்ஸ் pi 0. இதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதுங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் pi q இஸ் ஈக்குவல் டு 0லேருந்தும் நீங்கள் எழுதலாம், இல்லைன்னா ரெண்டாவது ஸ்டேட்டோட ஈக்குவேஷன் ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குவேஷன் எழுதலாம். எப்படின்னா லாம்டா டைம்ஸ் pi 0, லாம்டா டைம்ஸ் pi 0 ப்ளஸ் மியூ டைம்ஸ் pi 2, that is same as lambda plus mu times pi 1. இது ஸ்டேட் 1க்குரிய ஈக்குவேஷன். ஸ்டேட் 1க்குரிய ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குவேஷன். ஸ்டேட் 0லேருந்து லாம்டா ரேட்டில் வரலாம், ஸ்டேட் 2ல் மியூங்கிற ரேட்டில் இன்கமிங் ரேட்டு, அவுட் கோயிங் ரேட் வந்து ஸ்டேட் 1லேருந்து லாம்டாவிலையும் போகலாம் மியூலேயும் போகலாம், அதனால் லாம்டா ப்ளஸ் மியூ டைம்ஸ் pi 1. ஸோ இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குவேஷன் ஃபார் த ஸ்டேட் 1. இப்போது ஏற்கனவே pi 1 இஸ் ஈக்குவல் டு pi 0 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் ரிலேஷன்ஷிப். அதை இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே போட்டிங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷனில் pi 2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் pi 0 கண்டுபிடிச்சிடலாம். pi 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் pi 0 இந்த pi 1க்குள்ளே போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து pi 2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் pi 0 என்னென்னா lambda square divided by mu square pi 0. இது வந்து ரிலேஷன் பிட்வீன் pi 2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் pi 0. இப்போ இதே மாதிரி மூணாவது ஈக்குவேஷன் ஸ்டேட் 2க்கு ஈக்குவேஷன் எழுதுறது, அப்படியே ஸ்டேட் 3 ஒவ்வொன்றா எழுதிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியாக வர்றது வந்து pi n இன் டேர்ம்ஸ் ஆஃப் pi 0. எப்படின்னா lambda n divided by mu n pi 0. இது வந்து வேலிட் n இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே 1 and 2 எழுதிட்டேன், அதனால் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் நான் வெறுமனே pi q இஸ் ஈக்குவல் டு 0 அதை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சமேஷன் ஆஃப் pi a இஸ் ஈக்குவல் டு 1 யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு பையன்ஸும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் pi 0ல் நான் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். கடைசியாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சமேஷன் ஆஃப் pi a யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் அடுத்த பேஜ் போயிடுறேன். யூஸ் summation of pi I is equal to 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா pi 0 1 plus pi 1ங்கிறது வந்து lambda divided by mu times pi 0, pi 2ங்கிறது வந்து lambda square mu square pi 0. அப்படி இதிலிருந்து pi 0 is equal to 1 divided by 1 plus lambda divided by mu, lambda square divided by mu square and so on. இப்போ என்ன இது இஷ்யூன்னா இந்த டினாமினேட்டர் எப்போல்லாம் ஃபைனைட் வேல்யூவாக இருக்கோ அப்போ தான்
பை நாட்டுங்கிற வேல்யூ வந்து 1 டிவைடட் பை சம்திங். இந்த டினாமினேட்டர் சீரீஸ் வந்து முதல்ல கன்வர்ஜ் ஆகிருக்கணும். இந்த சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகிருக்கணும். அல்லைன்னா டினாமினேட்டர் ஃபைனைட் வேல்யூவாக இருந்ததுன்னா பை நாட் வந்து 1 டிவைடட் பை இந்த ஃபைனைட் வேல்யூன்னு சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா பையன்ஸை லாம்டா டிவைடட் பை மியூ பவர் n டைம்ஸ் பை நாட்னு சொல்லலாம். பை n இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை பவர் n பை நாட். இது எப்போ ஆகும் அப்படின்னா, எப்போ இந்த டினாமினேட்டர் ஃபைனைட் வேல்யூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, provided lambda divided by mu lesser than 1. எப்பெல்லாம் lambda divided by mu lesser than 1 இருக்குதோ அப்போ மட்டும்தான் இந்த டினாமினேட்டர் வந்து ஃபைனைட் வேல்யூ. அப்போ தான் பை நாட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை அந்த வேல்யூஸு. அப்போ தான் பை n இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை மியூ பவர் n பை நாட். n இஸ் ஈக்குவல் டு, இங்கே நான் வந்து n இஸ் ஈக்குவல் டு 0 கூட போடலாம். ஸோ இதுதான் ஸ்டேஷ்னரி ஆர் ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொவைடட் லாம்டா பை மியூ லெஸர் தென் 1. ஸோ இப்போ இதை வச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி, ஸோ இப்போ வந்து நான் வந்து ரோ வந்து லாம்டா பை மியூன்னு டிஃபைன் பண்ணிட்டேன்னா பை n இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ரோ பவர் n ஃபார் n இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் distribution of the CTMC model provided rho is lesser than 1. இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கூட ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து மாடிஃபைடு ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபாலோஸ் மாடிஃபைடு ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இதில் இன்னொரு அப்சர்வேஷன் வந்து, இந்த ரோ லெஸ் தென் 1ங்கிறது வந்து என்ன கொடுக்கும்னா, இந்த மார்க்கோ செயின் வந்து பாசிட்டிவ் ரெக்கரண்ட்னு கொடுக்கும். அதை கூட நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். இந்த எல்லா ஸ்டேட்டும் பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டாக இருக்கணும்னா இந்த ரோ லெஸ் தென் 1 இருக்கணும். அப்புறம் இது வந்து இர்ரெடியூசபிள். இது இர்ரெடியூசபிள் பாசிட்டிவ் ரெக்கரண்ட் இருக்கிறதுனால இது எர்காடிக் மார்க்கோ செயின். இது எர்காடிக் மார்க்கோ செயின்ங்கிறதுனால இந்த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனும் ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷனும் 1. அதனால் நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட் வந்து ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கண்டுபிடிச்ச ரிசல்ட் வந்து லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனும் கூட. ஏன்னா இது இன்ஃபினைட் ஸ்டேட் மார்க்கோ செயினாக இருந்தாலும் கூட ரோ லெஸ் தென் 1ங்கிற கண்டிஷனில் அது பாசிட்டிவ் ரெக்கரண்ட். அந்த கண்டிஷனில் ஸ்டேஷ்னரி டிஸ்ட்ரிபியூஷனும் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனும் சேம். இந்த ரோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா வேறு காம்ப்ளிகேஷன் வரும். இந்த ரோ லெஸ் தென் 1ங்கிற சிச்சுவேஷனில் இதெல்லாம் கரெக்ட். அதுதான் உங்களுடைய அப்சர்வேஷன். ஸோ இந்த எடுத்துக்காட்டோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.